சேம் அந்த இதை நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம், இல்லை அதை எடிட் பண்ணிக்கலாம் திரும்பவும். இதே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்டட் ரீச் காட்டுறாங்க பாருங்க, இவ்வளோ பேருக்கு அப்ராக்சிமேட்டாக ரீச் ஆகணும். திருச்சிராப்பள்ளிக்குள்ள எடிட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட், ஃபுட் ரிலேட்டட், ஏஜ் குரூப், இது என்ன என்ன பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோமோ அதை கொடுத்துக்கலாம். இல்லை இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேற இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதுனாலும் நாம கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோன்னா இங்கே அதிகமாகிடுச்சு பாருங்க. ரீச், எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ், ஓவரால் சைஸ். ஓகேவா? ஏஜ் குரூப் வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து அப் டு 35 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே லொக்கேஷன்ஸ் அதே போல் ஏஜ் குரூப்பு, ஜெண்டர், அந்த அட்வான்ஸ் ப்ளஸ் ஆடியன்ஸ் அதை நம்ம கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. இதுக்கு அப்புறமா திரும்ப பட்ஜெட் வரும். இங்கேயும் பாருங்க மினிமம் பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் நம்மளால மெட்டா ஆட்ஸில் டைரெக்டாக ரன் பண்ணுறதுல ஒரு நாளைக்கு மினிமம் 100 ரூபாவே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் இப்போ குறைஞ்சிச்சு பாருங்க. எஸ்டிமேட் டெய்லி இம்ப்ரெஷன்னா அவ்வளோ டைம் ஷோ ஆகுமே தவிர அவ்வளோ பேருக்கு ஷோ ஆகாது. இதை என்ன இம்ப்ரூவ் பண்ணோம்னா சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரன் திஸ் ஆட் அன்டில் ஐ பாஸ் இட் இருக்குல்ல, நம்ம டியூரேஷன் செட் பண்ணி தான் ஆகணும். இன்னையில இருந்து 4 நாளா, அதுல கூட எந்த டேட் காட்டுச்சு, இதுல 4 நாளா, இன்னையில இருந்து 3 நாளா அப்படி காட்டுது. தெரியுதா? ஒரு சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கா மூணுத்துக்குமே? கொடுத்துட்டு பூஸ்ட் போஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பூஸ்ட் ஆட் ரன் ஆக ஆரம்பிச்சோம். ஆட் பட்ஜெட், ஜிஎஸ்டி, ஓவரால் பட்ஜெட் இந்த 4 நாளைக்கு, சாரி 3 நாளைக்கு. ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு பூஸ்ட் போஸ்ட் கொடுத்துட்டோம்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபீல்ட்ல எப்படி ஷோ ஆகும், ஸ்டோரிஸ்ல எப்படி ஷோ ஆகுன்ற மாதிரி காட்டிடுவோம். மேபி ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் அண்ட் பிட்டிங், பெய்ட் மார்க்கெட்டிங், இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம பார்க்கல. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆட் பப்ளிஷ் பண்றது எப்படி, கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்றது எப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங். இந்த இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங்ன்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, மந்த்லி ஒரு பட்ஜெட் நம்ம போடுவோம் மார்க்கெட்டிங்க்கு. அந்த மார்க்கெட்டிங்ல இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நம்ம பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோர்ஸ் ரிலேட்டடா இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி லேர்னிங் ரிலேட்டடா நம்ம சர்வீஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல என்னென்ன இன்ஃப்ளூன்சர்ஸ் வந்து அதிகமா டாமினண்டா இருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இவங்க சரி இந்த பொண்ணை கிளிக் பண்ணுவோம், இவங்க வந்து லேர்னிங் பர்பஸ், இம்ப்ரூவ் இங்கிலீஷ், ஓகே இதை பத்தி பேசுறாங்க. இவங்களோட இவங்களோட கொலாபரேட் பண்றதா எப்படின்னா, இப்போ இவங்களோட ஃபாலோவர்ஸே பாருங்க 760K இருக்காங்களா. ஸோ அப்போ இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஷோ ஆகும். இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்க நம்ம இங்க திருச்சியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம சர்வீஸும் திருச்சியில தான் கொடுக்குறோம் அப்படின்னா இவங்க கூட ஸ்பீக் பண்ணுவோம். எதர் ஃபோன் கால், வாட்ஸ்அப், இல்லை மெயில், ஏதோ ஒன்று சேட் பண்ணி பட்ஜெட்டிங் கேட்பாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ உங்களோட வீடியோ ஒன்று கொலாபரேட் பண்ணி எங்களோட நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணி எங்களை அதில் ப்ரொமோட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலோட கொலாபரேட் பண்ணுவோம். அப்படி கொலாபரேட் பண்ணுறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த ப்ரொஃபைல்லையும் ஒரு வீடியோவாக ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, நம்மளோட ப்ரொஃபைல்லையும் அந்த வீடியோ இருக்கும். ஸோ இது மூலமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக் தான். ஏன்னா அவங்க வந்து ஆட் ரன் பண்ண போறது, அவங்களுக்கு அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் அது ஆர்கானிக்கா இந்த மாதிரி ஒரு போஸ்டா போடுவாங்க. அந்த போஸ்டரை நம்மளையும் கொலாபரேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொமோட் பண்றப்ப என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான ஒரு ப்ராப்பரான ரெலவெண்டான வியூஸ் கிடைக்கும். ஸோ
ஸோ அப்போ அது மூலமா நம்மளோட பிராண்ட் ப்ரொமோட் ஆகுறது மட்டும் இல்லாம அவேர்னஸ் கிரியேட் ஆகுறது மட்டும் இல்லாம என்கொயரிஸும் ஜென்ரேட் ஆகும். அதுக்காக தான் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் உங்களுக்கு இருக்கு. ஃபேஸ்புக்ல இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? இன்ஸ்டாகிராம்ல தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க அதிகமாக பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஃபேஸ்புக் யூஸ் பண்ணீங்கன்னா தான் தெரியும். ஃபேஸ்புக்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. கிரியேட் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. சரி, இது வரைக்கும் நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்துருக்கோம்? எமோஷனல், இன்ஃபர்மேஷனல், என்டர்டைன்மெண்ட், ஃபன்னி, அர்ஜென்சி கிரியேஷன், அப்புறம் அலர்ட் மெசேஜ், வேற என்ன இருக்கு? ஸோ இது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸ்பெஷல் டேஸ். இந்த கிரியேட்டிங் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குல்ல, இந்த கண்டென்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த கண்டென்ட்டை வச்சு உங்களால ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பெஷல் டேஸ் சொன்னேன். இப்போ நீங்க வந்து இங்க ஃபிட்டாக்கே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம்ல எப்படி போஸ்ட் போடுவீங்க? இல்ல, இப்போ பொங்கல் வருது, ஓகேவா? ஸ்பெஷல் டேஸ். அந்த ஸ்பெஷல் டே பொங்கலுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி போடுவீங்கன்னு கேட்குறேன். புரியல. அந்த கண்டென்ட் என்ன மாதிரி இருக்கும்னு கேட்குறேன். இமேஜ், வீடியோ ரெண்டு இருக்கு. நான் அந்த கண்டென்ட் டைப் கேட்கல. அந்த அந்த பர்டிகுலர் எமோஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல, அதை என்ன மாதிரி கண்டென்ட் வந்து பிளான் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அந்த பர்டிகுலர் என்ன மாதிரி கன்வே பண்ணுவீங்க உங்களோட விஷஸ்? ஃபிட்டா அகாடமிக்கு நீங்க பண்றதா இருந்தா பொங்கல் விஷ் போஸ்டர் நீங்களே பாருங்க. வெறும் 30 லைக் 30 லைக் அப்படிதான் உங்களுக்கு தெரியுதா? அதை தாண்டவே இல்லை. ஒண்ணு போஸ்டா போடலாம், இன்னொன்னு வீடியோவா போடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்க பொங்கல் விஷயம் வந்து போஸ்டா போடுவீங்களா, வீடியோவா போடுவீங்களா? ஃபிட்டாவை வச்சு பண்றப்ப போஸ்டா தான் போடுவீங்க. சரி, ஓகே. அந்த போஸ்ட்ல அப்ப என்ன சொல்ல வருவீங்க? சும்மா சொல்லுங்க, தோணுது சொல்லுங்க. எமோஷனல் சொன்னீங்க, இன்ஃபர்மேஷனல், இது மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் இருக்கு, கரெக்டா? ஃபிட்டா இந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு என்ன மாதிரி உங்களோட வே ஆஃப் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கும்னு கேட்குறேன். போஸ்டா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜை போட்டு நன்றி வணக்கம் முடிச்சிருவீங்களா, இல்ல ஒரு டிசைன் டிசைன் போடுவீங்களா? என்ன மாதிரி இருக்கும்னு கேட்குறேன். இல்ல டெக்ஸ்ட் இருக்குமா? டெக்ஸ்ட் என்ன மாதிரி? எப்படி விஷ் கொடுப்பீங்க? சும்மா சொல்லுங்க. டக்குன்னு தோன்றது ஹாப்பி பொங்கல் கொடுக்குறேன் அப்படின்னு தோணுதா? பொங்கல் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்? அப்போ நம்ம இங்கிலீஷ்ல கொடுக்கலாமா? மொதல் விஷயம். உண்மை. பொங்கல்ல பிரைமரியா பொங்கலோட அந்த மோட்டிவ் என்ன? ஓகே. அந்த ஃபெஸ்டிவலோட மோட்டிவ், மோட்டோ. ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ரியராகவே பிளான் பண்ணிடணும். ஸோ நம்மளை ப்ரமோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்டிகுலர் மேபி இதை அவங்க அந்த கம்பெனி அக்செப்ட் பண்ணலாம். இப்போ ஃபிட்டாக்காக நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடியோவை நம்ம கண்டென்ட், அந்த வீடியோ கண்டென்ட்
நம்ம நியர்பைல இருக்கக்கூடிய வில்லேஜஸ் இருக்குல்ல, திருச்சி சுற்றி சரௌண்ட்ஸ்ல அங்க நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இதாக தான் இருப்பாங்க. ஸோ என்னன்னா ஃபிட்டால இருந்தா அங்க போற மாதிரி போயிடும். ஒரு சின்ன அமௌண்ட் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி பேக்ரவுண்ட்ல ஃபிட்டான்னு தெரியணும். டைரக்டா தெரியக்கூடாது. அங்க போயிட்டு செலிப்ரேட் பண்ற மாதிரி பண்ணி ஃபிட்டா வந்து ஒரு ஃப்ரீ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஒரு காலேஜ் முடிச்சவங்களுக்கு ஃப்ரீன்னு கொடுக்காம இந்த கோர்ஸ் மூலமா நாங்க ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணி இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்து பிளேஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் அதுக்குள்ள கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் போறது பொங்கல் ரிலேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ கவரேஜே ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொங்கல் அட்டையர்ல இருக்கணும். எல்லா இடத்துலயும் டைரக்டா ஃபிட்டான்னு தெரியக்கூடாது. ஓகேவா? அதுக்குன்னு பானையில போய் லோகோ ஓட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில மூவிலலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்கும். பேக் சைட்ல லைட்டா பிளர்ரான மாதிரி ஒண்ணு தெரியும். ஆனா அதை பார்த்தோம்னா என்னன்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். தெரியுமா? அந்த மாதிரி வச்சிருக்கோம். இந்த வீடியோவோட ஃபோக்கஸிங் இங்க இருக்கணும். பின்னாடி உள்ள விஷயமும் தெரியணும். ஆனா அது பிளர்ரா இருக்கணும். அதுல கண்டென்ட் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் போகணும். நடுவுல நம்மளோட கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இது வந்து எமோஷனல் கண்டென்ட். பொங்கலும் எமோஷனலான ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஓகேவா? பண்ண போறது ஒரு ஹாப்பியான ஃபெஸ்டிவலா போற மாதிரி போயிட்டு அங்க இன்னும் இனிப்பான நிறைய விஷயங்கள் அங்க உள்ளவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி அங்க உள்ளவங்க அட்ராக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலயும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னா வேலை. அதை கொடுக்குற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது மூலமா இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்கல்ல, இதுதான். ஒரு விஷயத்த டைரக்டா நம்ம சொல்லாம இன்டைரக்டா சுத்தி வளைச்சு விஷயம் சொல்லிட்டு திரும்ப இங்க வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணி நிற்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளதான். ஆனா என்ன அந்த இடத்துல அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாவும் இருக்கும். நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது. இதுக்கு கம்பெனி அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டென்ட் ப்ரொமோட் பண்ணலாம். இதுவே வேற ப்ரொமோஷன்ல வேற என்னென்ன கண்டென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் இருக்கு, ஃபீட்பேக். ஓகேவா? அப்புறம் லைவ் கிளாஸஸோட வீடியோ போஸ்ட் பண்ணலாம். கிளாஸஸ் நடக்கும்ல அந்த செஷனை இப்போ இங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒரு எங்கேஜ்டா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. தென் இங்க ஜாப் முடிச்சுட்டு பிளேஸ் ஆயிருப்பாங்கல்ல, அவங்க பிளேஸ் ஆயிருக்க இடத்துல வந்து ஒரு வீடியோ கலெக்ட் பண்ண முடியும்னா கலெக்ட் பண்ணி அந்த போஸ்ட் பண்ணலாம். இது எல்லாம் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுவே உங்களோட வாட்ச்க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்சுக்கு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 2 வாட்ச் இருக்கு உங்ககிட்ட, சேம் பிராண்டு. கேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேஷியோ அனலாக் இருக்கு, அப்புறம் டிஜிட்டல் இருக்கு. இந்த 2 வாட்ச்ல எது லைஃப் வந்து அதிகம், இந்த 2 வாட்சோட பிரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்களே கம்பேர் பண்ணி போடலாம். நீங்க வெளியில உள்ள ஆள பிராண்டை கம்பேர் பண்ணல, உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா அதுலயும் இந்த ஃபீட்பேக் இருக்கும். தென் இப்போ நம்ம கிட்ட ஆர்டர் எவ்வளவு சீக்கிரமா ஆர்டர் பண்ணி எவ்வளவு சீக்கிரமா நம்ம டெலிவரி பண்றோம்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம வீடியோவா போடலாம். நீங்க போஸ்டா போடுறதை தாண்டி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கண்டென்ட்டா அதிகமா ப்ரொவைட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கன்சியூமர்ஸ்க்கு அதிகமான ரீச் கிடைக்கும். நமக்கு அதிகமான ரீச் கிடைக்கும். கன்சியூமர் அதை அதிகமா லைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஃபிட்டானு நம்ம பேசிட்டு ஒரு விஷயம் விட்டுட்டோம். இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரீங்க, இவங்களை பத்தி நிறைய சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஜாயின் பண்ண போறீங்க ஐடியா இருக்குன்னா இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சிருக்காங்க. ஓகேவா? கிளிக் பண்ண உடனே உள்ள வீடியோ வருது. ஓகேவா? அந்த தம்ப்நெயிலுக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன இருக்குன்ற ஒரு சில, அதாவது ஃபுல் டீடைல்ஸ் இல்ல, ஒரு சில இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்டா ஒரு கேண்டிடேட்டா உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க படிக்க போற விஷயத்த அங்க ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம படிக்கிறது. அதுல ஒரு 3 to 5% அந்த வீடியோல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஏன் இதை சொல்ல வரேன்னா இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா மார்க்கெட்ல மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணணும். ஃபிட்டா மாதிரியே எத்தனை பேர் ப்ரொவைட் பண்றாங்கன்னு நீங்க இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணணும். எப்படி சர்ச் பண்ணணும்னா அதேதான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வராங்க. சோஷியல் கேமியோ. ஸோ இது இங்க இருந்து சர்ச் பண்றதுனால இப்படி வருது. ஒவ்வொருத்தருக்கும் மாறி வரும். ஓகேவா? இப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஹேஷ்டேக்ஸ் போடுறீங்க.
இதுல நிறைய பிராண்ட்ஸ் வரும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை கிளிக் பண்ணுவோம். பி த ஃபர்ஸ்ட் 86 லைக்ஸ் இருக்கா, ஸ்கில் வாலா, ஜஸ்ட் இது போஸ்ட் மட்டும் தான். இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணும். ஒண்ணு. நெக்ஸ்ட் வீடியோவா இருக்கு. இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு லைக்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். போயிட்டே இருக்கு. ஓகேவா? இன்னும் செக் பண்ணீங்கன்னா இந்த ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இதை மொத்தமா நீங்க அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க இவங்களை தாண்டி நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை ப்ரொமோட் பண்ண முடியும்னு பார்க்க முடியும். அப்படிதான் நம்ம கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணணும். நம்மளா ஒண்ணு யோசிச்சு நம்மளா போட்டோம் அப்படின்னா அது நம்ம மைண்டுக்கு தோணுது. மார்க்கெட்ல என்னென்ன மாதிரி பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கண்டென்ட் மேக்ஸிமம் பாருங்களேன். போஸ்ட்லாம் இப்போ இந்த போஸ்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல தான் வருது. இதோட என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஜஸ்ட் 899. பிரைசிங் வந்து கம்மியா போட்டிருக்கிறதுனால என்கொயரி பண்ணிருப்பாங்க. லைக்ஸ் பாருங்களேன் எவ்வளவு கம்மியா இருக்கு. அதுவே வீடியோ இப்போ நீங்க பாத்தீங்க எவ்வளவு லைக்ஸ் இருந்துச்சுன்னு. திரும்ப இந்த போஸ்ட் போறேன், 86 லைக்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஆனா கமெண்ட்ஸ் பெருசா இல்ல பாருங்க. இதுக்கு இவ்வளவு லைக்ஸ் வரும் நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? இருக்கும். ஓகேவா? 2. திரும்ப வீடியோ வருது. இந்த வீடியோ கிளிக் பண்றேன். இதுக்கு 19 லைக்ஸ் தான் இருக்கு. தெரியுதா? ஆனா இந்த வீடியோக்கு எவ்வளவு இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வச்சுல இதுக்கு எவ்வளவு லைக்ஸ் இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 50+ லைக்ஸ். அதுக்கு மேலேயே இருக்குமா? இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்குதா? இமேஜ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்ல வீடியோ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதெல்லாம் அவ்வளவா வந்திருக்காது. சும்மா இதுல இன்னும் நிறைய இருக்கு. ஃபேக் லைக்ஸ், பாட் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. இவங்க ஜாப் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே இருக்காங்க. இவங்களோட ப்ரொஃபைல் ஃபாலோவர்ஸ் தான் பாருங்க. இது வந்து இதுல நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது இன்டைரக்ட் மார்க்கெட்டிங். அவங்க டைரக்டா அவங்களோட பிசினஸ் நேம் போடல. தெரியுதா? இப்படியும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் பர்சனல் ப்ரொஃபைல் வச்சுட்டு அது மூலமா அந்த பிசினஸை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ இவங்க தனியா வெப்சைட்டே வச்சிருப்பாங்க. போயிட்டு இங்க பாருங்க. டிஎம் டிஜிட்டல் இங்க இருக்கு பாருங்க வெப்சைட். இப்போ இவங்க யாரை ப்ரொமோட் பண்றாங்க? இந்த கம்பெனியை. ஓகேவா? இது இன்டைரக்டான ஒரு ப்ரொமோஷன். இவங்க ப்ரொஃபைலை வச்சு நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேசுற மாதிரி பேசி போட்டு அது மூலமா அந்த பிசினஸை ப்ரொமோட் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இப்படி அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? ஃபைனலி இன்ஸ்டாகிராம் பிசினஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன். நாளைக்கு வந்தோன்னா உங்க மொபைல்ல வந்து 2 விஷயம் இருக்கும். கிரியேட்டர் அக்கௌண்ட், பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கும். நம்ம பிசினஸ்க்கு பண்றோம் அப்படின்னா இந்த பிசினஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் வருது. நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு பிசினஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிடணும். அதாவது ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி இல்ல இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க இருந்தாங்க யூசரா இன்டைரக்டா ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்கள மாதிரி ஓன் ப்ரொஃபைலா இருந்தா மட்டும்தான் கிரியேட்டர் அக்கௌண்டா நாம கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்தோம்னா நாம